எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜயோக சீரீஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சர்வ் வைஸ்லி, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கள். டைரக்டாக ஒரு கதைக்கு போயிடலாமல், ஒரு வாலிபன், அவனுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். அவன் பயங்கர ப்ரில்லியன்ட், ரொம்ப ஸ்மார்ட்டு. அவனுக்கு நிறைய கைத்தொழில் தெரியும். அவனுக்கு சமையல் நல்லா பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும், இந்த மாதிரி நிறைய சிலம்பாட்டம் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் ஆர்வத்தில் கற்று வச்சுருக்கான். இவனுக்கு என்னென்னா, பிஸ்னஸ் எல்லாரும் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இன்னோவேட்டிவாக ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிச்சு பண்ணணும். எல்லாரும் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு உழைப்பு பண்ணான்னு வச்சுக்கலாம், அதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும். வேறு யாரும் இந்த மாதிரி யோசிச்சிருக்கவே கூடாது. இப்படிலாம் பயங்கர ஐடியா இருக்குது. அதே ஊரை சேர்ந்த ஒருத்தர் உலகம் ஃபுல்லாக டூர் போகிறவர். அவருக்கு அது அவருடைய பேஷன். அது ஒரு ஊராக போயிட்டுருப்பார். ஒரு நாள் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அது உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறவர் ஒரு ஊருக்கு போன அந்த ஊருடைய மகிமையை பற்றி சொல்லிட்டுருக்காரு. அந்த ஊரில் இப்படி இருக்குது, இந்த ஊரில் இப்படி இருக்குது, அப்படிலாம் சொல்லிட்டே வராரா. அப்படி சொல்லிட்டே வரும்போது ஒரு ஊரை பற்றி சொல்கிறார். அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அந்த ஊரில் வெங்காயம்னா என்ன, ஆனியன்னா என்னன்னு அந்த ஊர் மக்களுக்கே தெரியல. அந்த ஊரில் விவசாயமே பண்ணுறதில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, பண்ணல. அப்படி ஒரு ஊர் நான் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். அது அந்த ஊரில் அப்படி தான். அந்த சமையலில் அவங்க வெங்காயமே சேர்த்துக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. இப்படி ஒரு ஊர் இருக்குது தெரியுமா அப்படின்னு இந்த பையன் கேட்குறாரு. உடனே அந்த பையன் கேட்குறான், அந்த ஊர் எங்கே இருக்குது, அட்ரஸ்லாம் வாங்கிக்கிறான். ரொம்ப யோசிச்சு என்ன பண்ணுறான், ஒரு ஒரு மாட்டு வண்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு 50-100 கிலோ வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊரில் ஆளக்கூடிய ராஜா கிட்ட, அங்கே இருக்கிற இவங்க கேட்டில் இருக்கவங்கலாம் சொல்லி புரிய வச்சு, ஏன்னா அவங்க வெங்காயம் பார்த்ததே கிடையாது. இது ஒரு உணவு பண்டம், இதை பற்றி சொல்கிறதுக்காக ராஜா கிட்ட போய் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி எப்படியோ பர்மிஷன் வாங்கி ராஜா போய் பார்த்துட்டான். ராஜாவுக்கு இந்த வெங்காயம் எடுத்து காட்டும்போது வெங்காயம் புதுசாக இருக்குது, அவர் பார்த்ததே கிடையாது. இது என்னதுன்னு கேட்குறாரு. இது வச்சு சமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றார். இது எங்களுக்கு தெரியவே தெரியாதேன்னு. நான் என்ன பண்ணுறேன், இதை வச்சு நான் ஒரு டிஷ்ஷெல்லாம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, உங்கள் ஊரில் விவசாயம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சமையல் இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் ஐடியா கொடுக்குறாரு. ராஜா யோசிக்கிறார், சரி பண்ணு, ஏதோ பண்ணு அப்படின்னு. வெங்காயத்தை வச்சு என்னென்னலாம் டிஷ் பண்ண முடியும். இவர் வெங்காயத்தை வச்சு பஜ்ஜி போட்டார், அப்புறம் சாம்பாரில் வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி வெங்காயத்தை வச்சு என்னென்னலாம் டிஷ் பண்ண முடியுமோ, இவனுக்கு இருக்கிற சமையல் நல்லா தெரியும்ல, வெரைட்டியாக பண்ணிட்டார். அப்புறம் ராஜா, மந்திரி, முக்கியமான ஆளுங்களுக்கு விருந்து படைக்கிறார். அவங்க அதை சாப்பிட்டு போது டேஸ்ட்டில் அப்படியே மயங்கி போயிட்டாங்க. அவ்வளோ நல்லா இருக்குது, அப்பா இந்த இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்து போய் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அப்போது அவங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பாக்கி இருக்கிற வெங்காயம் அப்படியே எனக்கு கொடுங்க அப்படின்னு அந்த ராஜா வாங்கிக்கிறார். இது எப்படி விவசாயம் பண்ணணும், அது எப்படி பண்ணால் எப்படி, அது என்னென்னலாம் பண்ணணுன்றது இந்த பையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, மந்திரிக்கிட்ட போய் பேசுகிறார். இந்த பையன் புதுசாக நமக்கு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான் நம்ம நாட்டுக்கு, வெங்காயம் வச்சு சமையல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறான். இவனுக்கு நம்ம ஏதாவது வெகுமதி தரணும்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணனா, இவன் எத்தனை கிலோ வெங்காயம் எடுத்துகிட்டு வந்தானோ எடை தங்கம் கொடுத்துட்டான். அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ தங்கத்தையும் வாங்கிட்டு இப்போ லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிட்டான். நேராக ஊருக்கே வந்துட்டான். இப்போது ரொம்ப ஸ்மார்ட் இல்லையா, அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். பரவாயில்ல, இவர் அந்த ஊரை பற்றி சொன்னதுக்கும் நம்ம இது கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்த்தது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, கரெக்டாக ஆகிடுச்சு, சூப்பராக ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போ இந்த ட்ராவலர் இருக்கார், ஊராக சுற்றுறாரு, அவரை பார்த்து இந்த அனுபவத்தெல்லாம் சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம்ப்பா, உனக்கு இந்த மாதிரி கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த பையன் பக்கத்தில் கொஞ்சம் வாட்டம் இருக்குது. ஓகே, என்ன விஷயம், என்ன பிரச்சனை, என்ன இல்லை, இது போனேன், அது முடிச்சு கொடுத்தேன், அவங்களுக்கு வெங்காயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், இனி ஒரு வாட்டி வெங்காயத்தை தூக்கினா அது ஊருக்கு போக முடியாது, ஏன்னா அவங்களே அது விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் எனக்கு அடுத்த பிஸ்னஸ்னு ஒன்று கிடைக்காது. இல்லை, ஒரு டைம் கிடச்சிது, அது நல்ல பைசா. ஒரு 100 கிலோ வெங்காயம் கொடுத்தா என்ன கிடைக்கும், அதுக்கான ரூபா தான் கிடைக்கும். ஆனால் அதுக்கு இடைக்கு எனக்கு கோல்டு கிடச்சிதுன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. இதே மாதிரி இனி ஒரு பிஸ்னஸ் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, அதுதான் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ட்ராவலர் சொல்கிறாரு, தம்பி உனக்கு வேற ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு அதே ஊரில் பூண்டு கூட இல்லவே இல்லை, அதை கூட அந்த ஊர் மக்கள் பார்த்தது கிடையாது. அப்போ இவனுக்கு திரும்பி ஒரு ஸ்பார்க் அடிக்குது. ரைட்டு, வெங்காயம் கொடுத்துட்டோம், அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் வெங்காயம் எடுத்துகிட்டு போக முடியாது அந்த ஊருக்கு. இந்த பூண்டு எடுத்துகிட்டு போனால் அதை வச்சு சமைச்சு காமிச்சா அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் கோல்டு கொடுத்தாங்க, இதோட டைமண்ட் கொடுத்தாங்கன்னா, பிளாட்டினம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கிடைக்கும். ஸோ அந்த இதில் திரும்ப பூண்டெல்லாம் ஒரு
50-100 கிலோ எடுத்து ரெடி பண்ணிவிட்டு அதே ஊருக்கு போகிறான். இந்த வாட்டி அவனுக்கு ராஜ மரியாதை, ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கான், நல்ல சமைச்சு கொடுத்துருக்குறான், நல்ல பேர் வாங்கியிருக்கான். அது ராஜா கிட்டே போய் இந்த பூண்டை காட்டுறான். இது என்னதுப்பா புதுசாக இருக்கேன்னு. இதுவும் சமையலில் பண்ணக்கூடிய விஷயந்தான். சரி, இதை வச்சு என்னப்பா டிஷ் பண்ண முடியும், நீ அன்னைக்கு பண்ண மாதிரி ஏதாவது புதுசாக டிஷ் பண்ணி கொடு அப்படின்னா. அவன் பூண்டில் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, இப்போ பூண்டை வச்சு பூண்டு கார குழம்பெல்லாம் பண்ணுறாங்க, பூண்டை வச்சு ஊறுகாய் பண்ணுறாங்க, இல்லை நிறைய டைப் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக பூண்டை வச்சு பண்ணிவிட்டு திருப்பியும் ராஜாவுக்கு, மந்திரிக்கு, அவங்களோட படையை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் தடப்புடலாக சமையல் பண்ணி கொடுக்குறான். அதையும் அவங்க ரொம்ப ரசித்து சாப்பிட்றாங்க. அப்போ இவங்க ரொம்ப சந்தோஷம். போன வாட்டி மாதிரி கோல்டு கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம்தான், இல்லை அதோடு இது பெட்டராக இருக்குன்னு நினச்சி டைமண்டோ பிளாட்டினமோ கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், லைஃபுக்கு நம்ம திரும்பி செட்டில் ஆகிற அளவுக்கு காசு கிடைக்கும்னு நினச்சி உட்காந்துறான். இப்போது ராஜாவும் வந்துட்டு ரொம்ப நேரம் பேசின்னு இருக்காங்க. அப்போ புரிஞ்சு போச்சு இவருக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு. ராஜா சொல்கிறாரு, அந்த பையன் வெங்காயம் வச்சு பண்ணி கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ அதை விட ஒரு டேஸ்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்து பூண்டெல்லாம் வச்சு பண்ணி கொடுக்கும்போது அதனால் அவனுக்கு வந்து கோல்டெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதை விட விலை உயர்ந்ததை எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி திருப்பி தம்பி நீ அவனுக்கு வந்து ஒரு என்ன கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை பேக் பண்ணி ஒரு நல்ல ஹெவி அவன் எவ்வளோ கொண்டு வந்தானோ கிலோ எடைக்கு கொடுத்து ஒரு பேக்கை போட்டு ஃபுல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்தாப்பா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். பார்த்தா நல்லா வெயிட்டாக இருக்குது. அவன் நினச்சா அது டைமண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரையும் கும்பிட்டுட்டு இவன் கிளம்பி வரான். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ள என்ன தெரியுமா இருந்தது, வெங்காயம் இருந்தது. அந்த ஊரில் இப்போ கோல்டை விட அதிக மதிப்பு என்னென்னா வெங்காயத்துக்கு தான். அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெங்காயத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது அவங்க வெங்காயம் பார்த்ததே இல்லை, இப்போ தான் அவங்க வெங்காயத்தினுடைய ஒரு கிரேஸில் இருக்காங்க. அந்த டைம் தான் இவர் வந்து பூண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். இந்த கதை கேட்டால் நமக்கு என்ன சொல்ல வரோன்றதே கன்ஃபியூஷனாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ராஜயோகிகள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன, இந்த ராஜயோக நாலேஜ் யாருக்கு என்ன கொடுத்தா எப்படி எடுத்துப்பாங்கன்றது இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கலாம். இந்த 33 கோடி பேர் சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் வர்றவங்க இங்கே சங்கமத்தில் முதல் முறையாக இந்த 7 நாள் கோர்ஸ் கேட்கும்போது அதே தேவதையாக போகிறவங்க இந்த நாலேஜை கேட்கும்போது கோல்டே கட்ச மாதிரி திருப்பியும் நான் பழைய சார்ஜ் ஆகுது, ஆத்மாவுக்கு ரீவைண்ட் ஆகுது. நான் ஆத்மாவாக இருந்தேன், நான் தான் சத்தியுகம் திரேதாயுகம் நடிச்சேன். இந்த கனெக்ஷன்லாம் வர ஆரம்பிக்கும் போது இது வந்து கோல்டு மாதிரி அவனுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டான். இந்த துவாபரயுகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு, கலியுக அந்த ரேஞ்சில் வந்து போகக்கூடிய ஆத்மாக்களுக்கு இதே நாலேஜ் கிடைக்கும் போது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு வெங்காயத்துக்கு பதிலாக பூண்டு கிடைச்ச மாதிரி, இல்லை பூண்டு கிடைச்சதுக்கு பதிலாக வெங்காயம் கிடைச்ச மாதிரி தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகும். இது அவங்க குறையே கிடையாது. இது ஆத்மாவின் கலையே சம்மந்தப்பட்ட விஷயம். 12 கலைக்கு மேலே இருக்கிறவங்க தான் சத்தியுக திரேதாயுகத்துக்கு வராங்க இல்லையா. திரேதாயுகத்துக்கு கடைசியில் வரணுன்னாவே 12 கலை இருக்கணும். 14 கலைக்கு மேலே இருந்தால் தான் சத்தியுகத்துக்கு லேண்ட் ஆக முடியும். அப்போ இவங்களுக்கு தான் இந்த நாலேஜ் புரியும், அப்படியே ஸ்வீகாரம் முடியும், எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. துவாபரகத்துக்கு அப்புறம் வர்றவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாது. இல்லை நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ஓவராலாக நம்ம ஆத்மா பூர்வமத்தியிலேருந்து நடிச்சிட்ருக்கோம், இந்த ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார், அவர் பேர் பரமாத்மா, அவரை வந்து சிவன்னு சொல்கிறோம், உலகமே அவரை ஜகோவா காடு அல்லான்னு கூப்பிடுது இப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ஆத்மா அப்படி நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இந்த நாலேஜ் சொன்னால் இவ்வளோ தான் அவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான் புரிஞ்சுப்பாங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நம்ம ஸ்கூலில் கூட பாருங்களேன், சில குழந்தைங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஆர்வமாக இருக்கும், அவங்களுக்கு எவ்வளோ டஃப்பான மேக்ஸ் கொடுத்தா பண்ணிவிடுவாங்க. சில பேருக்கு சயின்ஸில் இருக்கிற இந்த டெர்மினாலஜிலாம் ஈஸியாக நம்பிச்சு முடியும். சில பேருக்கு இங்கிலீஷில் விருப்பம் இருக்குது, சில பேருக்கு தமிழில் விருப்பம் இருக்குது, சில பேருக்கு சோஷியலில் விருப்பம் இருக்குது, அவங்க படிக்கிற சில பேர் மியூசிக்கில் விருப்பம் இருக்குது. அதுதான் அந்தந்த ஆத்மாவுடைய சன்ஸ்கார் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க நடிக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த நாலேஜ் நான் கொடுக்குறேனே அவங்க எடுத்துக்கலையே அப்படின்னு எனக்கு ஃபீல் பண்ணுறதுல அர்த்தமே கிடையாது. பரமாத்மா சொல்கிறார், இந்த ராஜயோகம் நம்ம ஜோதிர்லிங்கெல்லாம் நடத்துகிறோம். நாங்கள் எங்கள் ஏரியாவிலே நடத்தியிருக்கோம். கோல்டன் ஃப்ளாஷில் கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் ரூபா செலவு பண்ணி பண்ணதில் 25,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த 4 நாள் நடத்தினதில் அதில் நமக்கு ஆத்மாக்களாக கிடச்சது ஒரு 5-6 பேர் தான். அப்படி தான் இருக்கும். கோடியில் சிலர் தான் வருவாங்க. ஏன்னா 33 கோடி பேர், 800 கோடியில் 33 கோடின்றது வேறு ரொம்ப 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 கம்மியான சதவீதம். அதை பற்றி நம்ம கவலைப்படாது. நம்ம ஆத்மா உள்ளே வர்றதுக்கு தான் இது பண்ணுறோம். எது நம்ம ஆத்மான்னு தெரியாது. 33 கோடியில் வரவங்க யாருன்னு தெரியாதனால தான் இந்த மாதிரி பப்ளிக்காக சொல்கிறோம். ஆத்மாவை டச் பண்ணோம், அங்கே எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் போய் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லாதீங்க. பக்தியை முடிக்க வேண்டியவங்க முடிச்சுட்டு தான் வருவாங்க.
அப்புறம் வேறு சத்சங்கில் இருக்காங்க இல்லையா, அந்தந்த சத்சங்கில் இருக்கிறவங்களுக்கு அது வரைக்கும் வேறு ஏதோ ஃபாலோ பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்சங்கம் வருவாங்க, அப்புறம் இது புதுசாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இது கதை பேர் இது வரைக்கும் வெங்காயம் பார்த்ததே இல்லை, புதுசாக வெங்காயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூண்டை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதையில் வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வெங்காயம் பூண்டெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு, ராஜயோகம் பண்ணுறவங்களுக்கு, இந்த ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு அது உதவியாக இல்லை. அதனால இது வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். இதை கூட மக்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்களுடைய ஆத்மஸ்திதியை பொறுத்து தான் இருக்குது. ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது விடுறது ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. தாபர கலியுகத்துக்கு அப்புறம் வர ஆத்மாக்களுக்கு இது இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுன்ற மாதிரி இருப்பாங்க. ஓகேயா? ஸோ நம்ம கொடுக்குற விஷயம் கோல்டு மாதிரி எடுத்துக்கிறாங்களா இல்லை வெங்காயம் பூண்டு மாதிரி எடுத்துக்கிறாங்களான்றது அந்த ஆத்மாவுடைய கலைகள். இதில் யாரு மேலேயும் குற்றம் இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நாலேஜை கொடுக்கும்போது திணிக்கிறது சரியாக இருக்காது. சொல்லுங்கள், யாராவது ஆர்வமாக கேட்குறாங்க, அதுக்கு அடுத்த லெவல் கேட்குறாங்கன்னா அதுக்கு அடுத்த விஷயங்கள் சொல்லுங்கள். அதனால தான் நம்ம சர்வ் வைஸ்லின்னு சொல்கிறோம். பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கள். யாருக்கு எவ்வளோ வேணுமோ அது சொல்லுங்கள். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.